ரோபோ சங்கரோட டெத் பற்றி நீங்கள் எதுவும் பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு டிஎம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவர் பர்சனலாலாம் தெரியாது. உங்களை மாதிரி நானும் அவரை ஒரு செலிப்ரிட்டியாக தான் பார்த்துருக்கேன், ஜஸ்ட் ஆன் தியர் போஸ்ட் அண்ட் ஃபிலிம்ஸ். பட் அவரோட டெத்தில் இருந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் என்னென்னா, எந்த ஒரு அடிக்ஷனுமே நம்மளை சாகடிச்சிடும். அது ஆல்கஹாலாக தான் இருக்கணுங்கிறது இல்லை, ட்ரக்காக தான் இருக்கணுங்கிறது இல்லை, நிக்கோட்டினாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், ஒரு டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டாக கூட இருக்கலாம், எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்ஸாக கூட இருக்கலாம். See, when something is abusive, அது உங்கள் உடம்பையோ மனசையோ புத்தியவோ அப்யூஸ் பண்ணுது அப்படின்னா நேச்சர் சில சைன்ஸ் எல்லாம் காமிக்கும். நான் சொல்கிறது அந்த சிக்னல்ஸ் காமிக்கும். அப்போவே அதுலேருந்து விலகிடணும். யார் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு த்ரெட்டு வந்துருச்சு அப்படின்னா அந்த பழக்கத்துலேருந்து விலகுறாங்களோ, அந்த நபர்கிட்டேருந்து விலகுறாங்களோ அவங்க பொழைச்சிக்கிறாங்க. யார் திரும்ப போய் லாக் ஆகுறாங்களோ, அடிக்ட் ஆகுறாங்களோ அவங்க முடிஞ்சிடுறாங்க. இவரோட டெத்தும் இதில் ரொம்ப நான் சொல்கிற கான்செப்டில் ரொம்ப இன்டர்லிங்க்டான ஒரு விஷயந்தான். இந்த உலகத்தில் ரொம்ப ப்ரீஷியஸானது இந்த பாடி தான், நம்ம உடம்பு தான். மற்றது எல்லாமே நம்மளை தாண்டி தான், நமக்கு அடுத்து தான். ஸோ நம்மளை நம்ம ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் பார்த்துக்கணும். மென்டலி உங்களை எவ்வளோ ஹாப்பியாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே தேவையில்லாத நியூசன்ஸ் தான், நான்சென்ஸ் தான். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. தட்ஸ் ஆல் ஐ கேன் சே. ஹெல்த்து தாங்க ப்ரையாரிட்டி, ஹெல்த்து தான். ஒன்ஸ் கெட்டுடுச்சுன்னா அதை நம்ம வி கேனாட் ரீப்ளேஸ். அந்த பழைய மாதிரி நம்ம ரீடிசைன் ரீப்ளேஸ் பண்ணி இமேஜின் கூட பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க.